வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும். சாப்டர் 12 சாப்டர் 13 என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ்னு வந்து சொல்லுவோம். இதில் படிக்கக்கூடிய கொஷின் புக் பேக் இன்சைட்லாம் நல்லா பார்த்துட்டு போகலாம். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா 12th பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன், ஏக்யூஐ ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ், அதே மாதிரி டிஃபைன் யூட்ரோபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து algal blooms. Water pollutants causes eutrophication due to the nutrient enrichment causes algal bloom. அதே மாதிரி air quality index. நெக்ஸ்ட் வந்து what are the source of water pollution, municipal waste, industrial waste, agriculture waste, BOD biological oxygen demand. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் describe the control measure for air pollution. What are the steps taken the central and the state government India reducing air pollution, increase the green cover along the side roads, reducing carbon emission, encourage uses of renewable energy, write effects of noise pollution, heart disease, high blood pressure, stress, hearing losses, peptic ulcers, head catch, memory loss occurs, affecting marine animals. Suggest to sum up the measure in control noise pollution, planting tree, work should be provided within plug in years of mouth. Lubricants of machineries, regular இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் காமனாக ஜென்ரலாக எழுதுறது தான். அதே மாதிரி ரைட் ஏ நோட் ஆஃப் அசர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் வெயிட்ஸ் சாலிடு பயோமேக்னிஃபிகேஷனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர்கானிசம், கிளாசிஃபை த டிகிரேடட் பொல்யூட்டன்ஸ் யூஸ்டு ஃபார் இன் பிரேக் டவுன்ஸ். 5 மார்க் கொஷின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே எக்ஸ்பிளைன் த பயோமேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிடிடி நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் த மெத்தட்ஸ் இன் டிஸ்போசல்ஸ். இதில் என்னென்ன இருக்குது, லிமிட் ஜென்ரேஷனு, டைல்யூட்டட் டிஸ்போஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட் ஆர் த அக்ரோகெமிக்கல் மென்ஷன் த எஃபெக்ட்ஸ். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா படிச்சுக்கோங்க. அக்ரோகெமிக்கல்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அக்கௌண்ட் த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது நல்லா பார்த்துக்கணும். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், ரைட் அபவுட் த வேஸ்ட் டிஸ்போசல். ஷார்ட் நோட்டில் இதெல்லாம் கேட்கலாம். குளோபல் வார்மிங்கு, ஓசோன் டிஃப்ளெக்ஷனு, ஆசிட் ரெயினு, ஆர்கானிக் ஃபார்மிங்கு, மெடிக்கல் வேஸ்ட்டு, மெடிசினல் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசல், பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெமடிஷன், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ், இக்கோசன் டாய்லெட்டு, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். அடிஷ்னல் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹாலோட்ரிக் ஜீன்ஸ்னால் என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங்கு. நெக்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோமு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாட்டா பாக்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷ்னல் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஓவராலாக எல்லா இதுவும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வரும்.